ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.3ல 7 சம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, நல்லா கவனிங்க. ஸோ டுடே இஸ் டியூஸ்டே, சொல்யூஷன் போட்டுங்க. டுடே இஸ் டியூஸ்டே. மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. ஸோ 45 நாள் கழிச்சு அவர் வர போறாரு. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கமிங்? இன் விச் டே மை அங்கிள் வில் பி கமிங்? நல்லா கவனிங்க. டுடே என்ன டே? டியூஸ்டே. அவர் எத்தனை நாள் கழிச்சு வருவாரு? அங்கிள் 45 days கழிச்சு வருவார். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க கண்ணா, நல்லா கவனிச்சுக்கியா. டியூஸ்டேக்கு அடுத்து என்ன டே? டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. ஓகேவா? அகைன் என்ன வரும்? டியூஸ்டே வரும். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 7 நாள் கழிச்சு அகைன் டியூஸ்டே வரும். ஆமாவா? பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 7 நாள் கழிச்சு மறுபடியும் டியூஸ்டே வரும். ஆமாவா? ஸோ அப்போ டேஸ் இன் அ வீக், டேஸ் இன் அ வீக், ஒரு வாரத்துக்கு எத்தனை நாளுக்குன்னா 7 நாள். ஓகேவா? இப்போ நல்லா கவனி சாமி. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நல்லா கவனி. இந்த கான்செப்டை நான் மைண்ட்ல வச்சுக்க போறேன். இப்போ இன்னைக்கு டியூஸ்டே, அகைன் மறுபடியும் 7 நாள் கழிச்சு டியூஸ்டே தான் வரும். இந்த கான்செப்டை நான் மைண்ட்ல வச்சுக்க போறேன். இப்போ நல்லா கவனிங்க. டோட்டலா எத்தனை டேஸ் இருக்கு? 7 டேஸ். ஆமாவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 45-ஐ 7ஆல டிவைட் பண்ணா 6 times 42, மிச்சம் 3 கிடைக்கும். ஆமாவா? ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? இது என்னோட டிவிடெண்ட், இது என்னோட டிவைசர், இது என்னோட ரிமைண்டர். ஆமாவா? ஸோ இதை நான் எப்படி உங்களுக்கு எழுத சொல்லி கொடுத்துருக்கேன்? டிவிடெண்ட்டை இங்க போடுங்க, கான்குருவன்ட் சிம்பிள் போடுங்க, ரிமைண்டர் இப்படி போட்டு உள்ளார மாட், டிவைசர் என்னது 7, இப்படி போட சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாவா? இப்போ நல்லா கவனி சாமி. இப்போ 45ல இருந்து இந்த 3-ஐ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 45ல இருந்து இந்த 3-ஐ மைனஸ் பண்ணீங்கன்னா 42. ஆமாவா? ஸோ இப்போ 7 நாள் கழிச்சு டியூஸ்டே வரும். ஆமாவா? 14 டேஸ் கழிச்சு டியூஸ்டே வரும். அதாவது இந்த 7 டேபிள்ல வர எல்லா டேஸுமே. ஸோ 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 7 4s are 28, 7 5s are 35, 7 6 are 42. ஸோ அப்போ 7th டே டியூஸ்டேல இருந்து 7th டே 7வது நாள் டியூஸ்டே வரும். 14th டேவும் டியூஸ்டே, 21st டேவும் டியூஸ்டே. அப்போ 42nd டே டியூஸ்டே. ஆமாவா? ஆனா மாமா 45th டேல தான் வருவாரு. அங்கிள் வந்து 45th டே வராரு. 42nd டே டியூஸ்டே அப்படின்னா 42nd டே, இந்த டே டியூஸ்டே அப்படின்னா 43rd டே வெட்னஸ்டே, 44th டே தேர்ஸ்டே, 45th டே ஃப்ரைடே. முடிஞ்சு போச்சு. ஸோ 45th டே இஸ் ஃப்ரைடே அப்படின்னு போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கிளியரா இருக்கா சாமி? ஆன்சரு கிளியரா இருக்கா? இதுதான் உங்க புக்ல குழப்பி அவங்க இந்த ரிமைண்டரை எக்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க. இந்த ரிமைண்டரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு 45 மைனஸ் எக்ஸ்ன்னு கொண்டு வருவாங்க. இருங்க, இதை நான் போட்டு காட்டுறேன், தெரியாதவங்களுக்காக போட்டு காட்டுறேன். இங்க பாருங்களேன், சில புக்கில் இதை இப்படி கொடுத்துருப்பாங்க, கான்கிருவெண்ட் எக்ஸ் மாட் 7 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, 45 மைனஸ் எக்ஸ். ஸோ 45 மைனஸ் எக்ஸ் என்னது? 42. ஆமாவா? அதோ நான் எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு வச்சிருக்கேன். ஸோ குழப்ப வேணான்னு பார்க்குறேன். பட் சில பேர் இந்த மெத்தட்லேயும் படிச்சிருப்பீங்களா, அவங்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மெத்தடே புரியுது அப்படின்னா இதை விட்டுருங்க, இதுக்கு போகாதீங்க. சரியா? சும்மா தெரியறதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ரைடே எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா சாமி? ரைட். ஸோ மிச்சத்தை நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.